ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். டேய், ஒழுங்கா 2 பேரும் என்கிட்ட வந்துருங்கடா, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவள் கத்த. அதான் உனக்கே தெரியாது, அப்புறம் என்ன, பேசாமல் போ தேவி என பெரியவன் கூற சின்னவனும் சிரித்து கொண்டே இருந்தான். அவளும் முறைத்து விட்டு, டே நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 2 பேரும் என்னவா கலாய்க்கிறீங்க, நீங்கள் இப்போ காலிடா என அவர்கள் எதிர்பாரா நேரத்தில் தண்ணியை ஊற்றிவிட அவர்களும் திகைத்து நின்றனர். பின் இவளை துரத்த அவளும் சிரித்து கொண்டே ஓடினாள். தேவி நில்லு, சொன்னா கேளு என இருவரும் கப்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு துரத்த வேகமாக தப்பிக்க ஓடி எதிரே வருபவனை கவனிக்காமல் மோதிவிட்டாள் அக்ஷரா தேவி. அவனோ இவளை விழாமல் பிடித்து நிறுத்த அவளும் தடுமாறி சாரி அண்ட் தேங்க்ஸ் என நிமிர்ந்து ஒரு நொடி பார்க்க அவனும் ஒரு நிமிடம் அவளது கண்களை கண்டவன் சுதாரித்து கொண்டு திட்ட ஆரம்பிக்க இவளோ அதை கவனிக்காமல் பின்னால் மீண்டும் சத்தம் கேட்டதும் அவனை சுற்றி கொண்டு பின்னாடி வந்த மூர்த்தியிடம் சென்று, அண்ணா அவனுங்களை பிடிக்க வேண்டான்னு சொல்லுங்கண்ணா, வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. ஆதர்ஷ் யாருக்கு இவ இப்படி பயந்து ஓடுறா என்று திரும்பி பார்த்தவன் முழித்து கொண்டிருக்க, மூர்த்தியோ என்னாச்சு என்னாச்சு தம்பி, சொன்னா கேடுப்பா, ஏன் இப்படி துரத்திக்கிட்டு என்று இவர்களுக்கு இடையே போராட பெரியவனும், அங்கிள் அவள் பேச்சை கேட்காதீங்க, அவள் தான் எங்கள் மேலே தண்ணி ஊற்றிட்டா. சின்னவனும், ஆமாம் இங்கே பாருங்க மொத்தமாக நினைஞ்சிச்சு, சளி பிடிக்கும். இதை கேட்டவளோ, டேய் சும்மா 2 பேரும் விடாதீங்கடா, நேற்று ஐஸ்கிரீமாக மாற்றி மாற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்காத சொல்லி இந்த 1 கப் தண்ணியில் பிடிக்க போகுதா, நடிக்காதீங்கடா டேய். அண்ணா நீங்கள் அவனுங்கள நம்பாதீங்க என்று இவள் கூற, மூர்த்தியோ, ஐயோ என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்போ காலையிலேயே சண்டை, நான் சொல்கிறேன் என மூவரும் விஷயத்தை சொல்லாமல் சண்டையிட பொறுமை இழந்த மூர்த்தியோ, ஷூ இப்போ யாராவது ஒருத்தர் சொல்ல போகிறீங்களா இல்லையா என்று மிரட்ட, அங்கிள் அவ தான் சொன்னான் இந்த வாரம் பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிகிட்டு போகிறேன்னு, பட் வேலை இருக்குன்னு சொல்லி லேட்டாகி இந்த வாரமே முடிய போகுது, இன்னும் அவள் கூட்டிகிட்டே போகலை என்று பெரியவன் கம்ப்ளைண்ட் செய்தான். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக எங்களுக்கு இன்றைக்கி ஆப்பிள் அல்வா செஞ்சு தரேன்னு சொல்லி நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இவளே எல்லா ஆப்பிளையும் தின்னுட்டா அங்கிள், எங்களுக்கு அல்வா செய்ய ஆப்பிள் இல்லைன்னு இப்போ சொல்கிறா என சின்னவனும் குற்றப்பத்திரிகை வாசித்தான். அக்ஷராவோ, இல்லைண்ணா இவனுங்க தான் தின்னுட்டானுங்க, தீந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும், இன்றைக்கி காலையில் நான் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா ஒன்று தான் ஆப்பிள் இருக்குது, எப்படியும் இதில் அல்வா செய்ய முடியாதுன்னு தான் நானே அதையும் சாப்பிட்டேன் அண்ணா, அதுக்கு இவன் என்னை தேவாங்கு தேவின்னு சொல்கிறான். அவன் அதை கேட்டு சிரித்து 2 சேர்ந்து என்ன கலாய்க்குதுங்க, அதான் கோபம் வந்துடுச்சு, தண்ணியை தூக்கி மேலே ஊற்றிட்டேன் என்று மூவரும் முறைத்து கொண்டு நிற்க அவர்களை கண்டு சிந்தியாவும் மூர்த்தியும் சிரித்துவிட ஆதர்ஷ்க்கு சிரிப்பு வந்தாலும் தனக்குள் அடக்கி கொண்டான். மூர்த்தியோ, ஆண்டவா இதுக்கா இவ்வளோ சண்டை, வீட்டில் ஆப்பிள் இருக்கும், நான் அப்புறமா கொண்டு வந்து மகாவையோ குமாரையோ தர சொல்கிறேன் என்று கூறினார். அக்ஷாவோ, அட இப்போ என்னன்னா அதுக்கு அவசரம், நாளைக்கோ இல்லை இன்னொரு நாளோ வாங்கிட்டு வந்து செஞ்சு தரப்போகிறேன். பெரியவன் இதை கேட்டு, அல்வா செஞ்சு தரேன்னு சொல்லியே அதை செய்யாமலே நீ அல்வா தந்துட்டல்ல என்று கேட்க அக்ஷாவும், டேய் வாவுடா, சூப்பராக டைலாக் பேசுகிற, செம்மப்போ. இதை கேட்ட பெரியவன், கிண்டலா பண்ணுற என்று மீண்டும் அவளை துரத்த அவனை பிடித்து நிறுத்திய மூர்த்தி, ஐயோ இப்படியே துரத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் புதுசாக வந்தவங்க அப்படியே பயந்து ஓடிடுவாங்க என்றதும் தான் அவர்கள் திரும்பி கவனிக்க மூர்த்தி அவர்களை அறிமுகப்படுத்தினார். ஆதர்ஷை காட்டி, தம்பியும் அவங்க குடும்பத்தோட இங்கே தான் இருக்க போகிறாங்க, ஐயா சொல்ல சொன்னார், நாளிலேருந்து எல்லா நிர்வாகமும் தம்பி தான் பார்த்துக்க போகிறாங்க, இந்த பொண்ணு அவரோட தங்கச்சி என்றவர் இவர்களிடம் திரும்பி, இவங்க பேர் அக்ஷரா தேவி, இங்கே தான் உங்கள் போர்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்ஷனில் தான் குடியிருக்காங்க, அக்ஷராவும் ஐயா கிட்ட தான் வேலை பார்க்குதுங்க தம்பி என்றவர் இவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட தம்பிங்க என்று கூறி முடித்தார். சிந்தியாவிடம் வந்த சிறுவர்கள், என் பேர் அனீஷ் கண்ணன் 6th ஸ்டாண்டர்ட், என் பேர் ராணேஷ் கண்ணன் 2nd ஸ்டாண்டர்ட், நீங்கள் என்று கேட்டான். சிந்தியா 9th ஸ்டாண்டர்ட் என கூற மூர்த்தியும், உங்கள் ஸ்கூல் தான் சேர போகிறாங்க என்றதும், வாவ் அக்கா சூப்பர், நம்ம ஜாலியாக விளாட்லாம், நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ஊட்டி எல்லாம் நாங்கள் சுற்றி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்று கை நீட்ட
மூவரும் ஒன்று சேர்ந்து கொள்ள காரினுள் குழந்தை அழும் சத்தம் கேட்டதும் ஆதர்ஷ் சென்று திறந்து அவனிடம் தாவிய சஞ்சீவ் அனைவரையும் கண்டு விழிக்க, சிறுவர்களோ ஹை ஜாலி அக்ஷா இங்கே பாரேன் குட்டி பையன் என்றவன் ஆதர்ஷிடம் வந்து, அங்கிள் அவன் பேர் என்ன, அவனை காட்டுங்களேன் என்றான் ராணேஷ். ஆதர்ஷோ அவன் முன் குனிந்து காட்டிவிட்டு, இவன் பேர் சஞ்சீவ் என்றதும் அவன் கைப்பற்றி இழுக்க குழந்தையோ கத்த துவங்கினான். ராணேஷ் அவர்களை பாவமாக பார்க்க ஆதர்ஷும், அது புது இடம், புது ஆளுங்கள்ல, அதுவும் இல்லாமல் தூக்க கலக்கத்தை இருக்கானே, அதனால தான், அப்புறமா அவன் கூட விளையாடுவீங்களா சரியா என்று கூறியதும் சிறுவனும் தலையசைத்து ஓடிவிட, அனைத்தும் எடுத்து வைக்க மூர்த்தியும் சென்றுவிட, லக்கேஜ் எடுக்க சிந்தியா செல்ல, அனீஷ் ராணேஷ் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்று உடன் சென்றார்கள். ஆதர்ஷிடம் வந்த அக்ஷா புன்னகைத்துவிட்டு, ஹாய், நீங்கள் எஸ்டேட் பார்த்துக்க போகிறீங்களா? சூப்பர், அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பைதவே என் பேர் அக்ஷரா, உங்கள் நேம் என கேட்க, அவனோ இவளிடம் எதுவும் கூறாமல் மேலிருந்து கீழ் வரை பார்த்து முறைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். எல்லாரும் போனதுக்கப்புறம் என்ன தனியாக பேச்சு இந்த பொண்ணுக்கு? என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போகிறாளாம்? அதோட அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேனா? ஏன் தான் இப்படி அவங்களாம் வந்து பேசுகிறாங்களோ? பதில் பேசாமல் வந்ததுக்கு கொஞ்சமாவது நல்ல பொண்ணாக சுயமரியாதை இருக்கிற பொண்ணாக இருந்தால் இனிமேல் நம்மக்கிட்ட எதுவுமே பேசிக்க மாட்டா, வச்சுக்கவும் மாட்டா. அதையும் மீறி வந்தால் கண்டிப்பாக ஆல்ரெடி பார்த்தா மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் இவளும் ஏதாவது கடைசியில் ஏடாகுடமாக பண்ணுற பொண்ணாக தான் இருக்கும். அப்படி மட்டும் நடக்கட்டும், நாம் அளவாக வச்சுக்கிறது தான் நல்லது என தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவளையும் திட்டிவிட்டு நகர்ந்து விட்டான். அக்ஷாவுக்கோ இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைச்சிட்டு போகிறாரு? ஒருவேளை காது கேட்காதோ? இல்லையே, ராணேஷ் கேட்கும்போது பதில் சொன்னாரே. வேறு ஏதாவது டென்ஷனாக இருக்கும். இங்கே தானே இருக்க போகிறாங்க, பொறுமையாக கேட்டுக்கலாம் என அவளும் உள்ளே சென்று விட்டாள். அன்று முழுவதும் குட்டீஸ் அனைவரும் வேலையுடன் பேசிக்கொண்டே விளையாடிக்கொண்டே இருக்க, ஆதர்ஷ் அக்ஷராவிடம் மட்டும் ஒதுக்கத்துடனேயே இருந்தான். அதோடு சிந்தியாவிடமும், குழந்தைங்க எதுவும் நினைக்காம தான் எதிர்பார்க்காம தான் பழகுவாங்க, ஆனால் பெரியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் பழகிறது சரி, பட் பார்த்து இருந்துக்கணும். யார் என்னன்னு தெரியாமல் நம்ம வீட்டு ப்ராப்ளம் ஏன் இங்கே இருக்கோம்னு எதையும் நீ சொல்லிடக்கூடாது சரியா? பார்த்து இருந்துக்கூடா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல சிந்துமா என ஆதர்ஷ் தங்கையிடம் கேட்க, புரியுதுண்ணா, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறினாள் சிந்தியா. அவங்களா தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணலாம். நல்லா பழகிறாங்க, பாசமாக இருக்காங்கன்னு கூட நீ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அதிகம் வச்சுக்காத. நாம் இன்னும் எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ மாதம் இங்கே இருப்போம்னு நமக்கே தெரியாது. ஸோ அப்போ ரொம்பவே சங்கடமாயிரும். அதனால் இப்போ இருந்தே அளவாக பழகிக்கோ சரியா? அவளும் எதுவும் கூறாமல் தலையசைக்க, அவள் மனம் புரிந்தவனாக வந்து அவளது தலையை வருடி கொடுத்தான். நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலடா, பட் நமக்கு இருக்கிற நிறையா பிரச்சனை இல்லை, இன்னும் அதிகம் பிரச்சனை வேண்டாம்னு தான் முன்னாடியே எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். நீ ஓகே தானே என்று கேட்க, தங்கையும் மெலிதாக புன்னகைத்துவிட்டு, கண்டிப்பாக அண்ணா, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நான் கவனமாக இருந்துக்கிறேன் அண்ணா என்று கூறிவிட்டு சென்றாள். அவனுக்குமே வருத்தமாகத்தான் இருந்தது. பாவம், அவளும் சின்ன பெண் தானே, எல்லோரோடையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாள் தானே. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில எதுவும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதே என்று எண்ணியவன் பெருமூச்சுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். மதிய வேளையில் மூர்த்தியே வந்து, ஐயா கொடுக்க சொன்னாங்க என உணவை கொண்டு வந்து தர அதை பெற்றுக்கொண்ட ஆதர்ஷ், தேங்க்ஸ் அண்ணா. இருக்கட்டும் தம்பி, ஐயா தான் அங்கேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இவ என் மனைவி மகா, அவன் என் பையன் குமார் என அறிமுகப்படுத்த சாதாரணமாக ஒரு 2 நிமிடம் பேசிக்கொண்டிருந்தனர். அனீஷ் அங்கே வந்தவன், ஹே குமார், எப்படா வந்த? அக்ஷா, குமார் வந்திருக்கான், நானும் அவனும் விளையாட போகிறோம் என கத்திக்கொண்டே நகர்ந்து விட, மூர்த்தியும், இவனுங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் தம்பி, வாளுங்க, ஆனால் நல்ல பசங்க என கூறிவிட்டு, அப்புறம் தம்பி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரிக்கு எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரட்டுங்களா என்று கேட்டார் மூர்த்தி. உங்களுக்கு எதுக்கண்ணா வீண் சிரமம், வெளியில் வாங்கிக்கிறேன், நீங்கள் இதுக்காக ஏன் அலையணும்?
நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்லேயே சமைச்சிக்கலாம் என்று கூறினான் ஆதர்ஷ். இதில் என்ன தம்பி சிரமம் இருக்க போகுது? இங்கே இருந்து 5 நிமிஷம் நடதான் எங்கள் வீடு. கொண்டு வந்து தரதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது சொல்லுங்கள். எதுனாலும் நீங்கள் எங்களை கூப்பிடுங்க. நான், மகா இல்லை குமார் எல்லாரும் இருக்கோம். கொண்டு வந்து தந்துட போகிறோம். என்ன வேணும்னாலும் நீங்கள் சங்கோச்சப்படாமல் கேளுங்க. இப்போதும் அவன் தயங்க, மகாவோ குழந்தைங்க வேற இருக்கும்னு இவர் சொன்னார். எதுக்கு கடை சாப்பாடெல்லாம் தம்பி? வீட்டில் சமைச்சா சரி, இல்லாட்டி எங்ககிட்ட சொல்லுங்கள், நானே கொண்டு வந்து தந்துடுறேன் என கூறிக்கொண்டிருக்க அவனும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டான். அக்ஷராவோ, என்னக்கா புது ஆளுங்க வந்ததும் என்ன மறந்தாச்சா? எனக்கு அப்போது நைட்டு எந்த ஸ்பெஷலும் தரமாட்டிங்களா என்று மகாவிடம் வம்பிழுத்தாள். அவரும் சிரித்துக்கொண்டே, அது சரி, உனக்கு தராமல் இருந்தால் நீ என்னை விட்டுருவ பாரு. எங்கடா சண்டை போட ஆள் இல்லையேன்னு பார்த்தேன் என்று கூறியதும் அவளும் சிரிக்க ஆதர்ஷுக்கு ஏதோ அக்ஷராவை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டான். சரிங்க, நீங்கள் பேசிட்டுருங்க, உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இந்த பொண்ணை எல்லாம் என்ன பண்ணா தகும்? என்ன பழக்கம் இது? இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு மேனஸ் வேண்டாமா என தனக்குள் திட்டிக்கொண்டே அவன் அடுத்த வேலையை பார்க்க சென்றான். மகாவும் மூர்த்தியும் அவள் இடையில் வந்து பேசியதையும் சரி, ஆதர்ஷ் உள்ளே வேலை என்று சென்றதையும் சரி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அக்ஷராவிற்கு ஏனோ அவன் தன்னை ஒதுக்கி வைப்பது போலே தோன்றியது. உடனே தன்னை சரி செய்து கொண்டவள் இவர்களை உள்ளே அடைத்து கொண்டு சென்று பேசினாள். ஆதர்ஷ் தனது நண்பன் வாசு என்ற வாசு பிரியனுக்கு ஃபோன் செய்து, டேய், நாங்கள் ரீச் ஆகிட்டோம்டா. ஓகேடா, அங்கே எல்லாம் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லையே என்று வாசு கேட்டான். இல்லைடா, எல்லாமே விக்ரம் அப்பாவே ரெடி பண்ணிட்டாங்க என இங்கே வந்தது முதல் அனைத்தும் கூறிவிட்டு, எனக்கு அந்த பொண்ணு தாண்டா பக்கத்தில் இருக்கிறது சரியாக படலை. இங்கேயும் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது? ஸோ வேறு வீடு மாற்றலாம்னு பார்க்குறேன். மற்றபடி எனக்கு எல்லாமே ஓகே தாண்டா. இதை கேட்ட வாசுவோ, என்னடா இப்படி சொல்கிற? நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணும் அங்கே தான் ஒர்க் பண்ணும் போல். அதுவும் இல்லாமல் உனக்கு முன்னாடி பொண்ணுங்கனால ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்குன்னு போகிற இடத்துல எங்கேயும் பொண்ணுங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிடா? ஜஸ்ட் என்ன பக்கத்து வீடு அவ்வளோதானே. அதுக்கு ஏன் நீ வீட்டை மாற்றணும், காட்டை மாற்றணுன்ற? நீ பாட்டுக்கும் உன் வேலைக்கும் கிளம்பி போயிடுவ. அந்த பொண்ணு தனியாக எங்கேயோ அவள் வேலைக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் விக்ரம் அப்பா கேட்டால் என்ன பதில் சொல்லுவ? அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அதனால வீடு மாறுறேன்னா. வீடுடா, குழந்தைங்க சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். இப்போ இருக்கிற இடம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதோட இந்த டிரைவர் அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க. சிந்துக்கு ஸ்கூல் கொஞ்சம் அங்கேயே பக்கத்தில் தான். ஸோ நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற வேலையை குழந்தைங்களையும் பாருடா. இதை கேட்ட ஆதர்ஷ், சரிடா, நீ அங்கேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு சொல்லு. கொஞ்சம் வீட்டுக்கு போய் அம்மாவையும் அண்ணையும் பார்த்துக்கோடா. கண்டிப்பாடா ஆதர்ஷ், இது நீ சொல்லணுமா? நீ அங்கே ரிலாக்ஸாக இரு, நான் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரிடா என்று ஃபோனை வைத்து விட்டு சென்றான் ஆதர்ஷ். அனைவரும் இரவு உணவிற்கு பின் உறக்கம் கொண்டு உறவாட இவன் மட்டும் உறக்கம் விடுத்து உலாவிக் கொண்டிருந்தான். அதை தூரத்திலிருந்து கண்ட அக்ஷராவும் பதில் தெரியாமல் ஏதோ அவன் வேதனை இவளுக்கு உறுத்தலை கொடுத்தாலும் அவன் செயல் புரியாமல் இருக்க அப்போதைக்கு அமைதியாக மட்டுமே அவளால் நகர்ந்து செல்ல முடிந்தது.